புறநானூற்று கதைகள் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற புறநானூற்று பாடல் 46 இன்றைய சூழலுக்கு மிகவும் ஏற்ற பாடல் என்று நான் கருதுகிறேன். அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் உக்ரைனும் ரஷ்யாவும் தங்களது பலத்தை நிரூபிப்பதற்காக ஒரு போர் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புறநானூற்று பாடலும் ஒரு போர் சூழலில் அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களை பற்றிய ஒரு பாடலை நமக்கு எடுத்துரைக்கின்றது. 2 தமிழ் அரசர்கள், கிள்ளி வளவன் என்ற சோழ மன்னன், மலையமான் திருமுடிக்காரி என்ற சேர குறுநில மன்னன். பொதுவாகவே தமிழ் அரசர்களுக்கு வீரமும் அறமும் 2 கண்கள் என்று சொல்கின்றன. வீரம், தங்களது வீரத்தை நிரூபிப்பதற்காகவே அரசர்கள் போரிட்டு கொண்டனர். ஓர் தமிழரசர் இன்னொரு தமிழ் அரசரின் மீது போரிட்டு கொண்டனர். இந்த கதையில் சேரன், சோழன் 2 தமிழ் அரசர்களிடையே போர் மூழ்கிறது. கிள்ளி வளவன் மலையமானை வென்று அவனுடைய பகுதியை கைப்பற்றுகிறான். இந்த மலையமான் யார்? மலையமான் கடை 7 வள்ளல்களில் ஒருவன். பாரியினுடைய குழந்தைகளை தத்தெடுத்து பாதுகாத்தவன். இவன் சோழ மன்னனாகிய கிள்ளி வளவனால் தோற்கடிக்கப்படுகிறான். தோற்கடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடலில் ஒரு குறிப்பிட்ட சூழல் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. மலையமானின் 2 குழந்தைகள் போர்க்கைதிகளாக கிள்ளி வளவனால் கைப்பற்றப்படுகின்றன. போர்க்கைதிகளாக இந்த 2 குழந்தைகளையும் கொண்டு வருகின்றனர். இந்த 2 குழந்தைகளுக்கும் வயது 10 வயதுக்கு கீழ்ப்பட்டது. அங்கு மிகுந்த சினத்தோடு கிள்ளி வளவன் அமர்ந்திருக்கிறான். மலையமானின் பிள்ளைகளை இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறான். அந்த 2 பிள்ளைகளையும் காவலர்கள் கொண்டு வருகின்றார்கள். அங்கு 2 யானைகள் நிற்கின்றன. அந்த 2 குழந்தைகளுக்கு அந்த யானைகள் தங்களை மிதித்து கொள்ள காத்திருக்கின்றது என்பது தெரியாது. இந்த 2 குழந்தைகளும் அந்த இடத்திற்கு வந்த பொழுது அந்த யானையை பார்த்துவிட்டு அதனுடைய உருவத்தை பார்த்துவிட்டு அழத் தொடங்குகின்றன. அதை கண்டு பயந்து ஓடுகின்றனர். ஆனால் காவலர்கள் அந்த குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பிடித்து நிறுத்தி வைக்கின்றார்கள். இந்த ஒரு சூழல், அதை பார்க்கும் பொழுதே அங்கு மனம் பதபதைக்கிறது. அரசனை சூழ்ந்து நிற்கின்ற மன்னர்கள், குறுநில மன்னர்கள், அமைச்சர்கள், அறிவில் சிறந்த சான்றோர்கள் அனைவரும் அந்த சூழலில் அரசன் செய்ய போகின்ற செயலை நினைத்து பயந்து நடுங்குகின்றனர். ஆனாலும் ஒருவரும் அரசனிடம் இது தவறு என்று சொல்ல முன்வரவில்லை. கிள்ளி வளவன் தனது சினத்தின் உச்சத்தில் கட்டளையிடுகின்றான், குழந்தைகளை யானையின் காலில் இட்டு கொள்ளுங்கள் என்று. ஆனால் இந்த குழந்தைகளை பார்த்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய அழுகை நின்று விடுகிறது. பயம் போய் இந்த யானையை பார்த்து இந்த 2 குழந்தைகளும் சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை கண்ட பொழுது அனைவருடைய நெஞ்சமும் பதபதைக்கிறது. இவ்வளவு சிறிய குழந்தைகள், தாம் சாகப் போகின்றோம் என்பது கூட அறியாத இந்த குழந்தைகள் இவ்வளவு எளிமையாக சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றதை கண்ட பொழுது அவர்களுக்கு மனம் வேதனையில் ஆழ்ந்தது. இருந்தாலும் அரசனிடம் சொல்வதற்கு அவர்களுக்கு பயம். அரசன் கட்டளையிட்ட பொழுது அனைவரும் பதைத்து நின்றனர். அப்பொழுது அங்கிருந்து ஒரு குரல். கோவூர் கிழார் அவர்தான் இந்த பாடல் எழுதுகிறார். கோவூர் கிழார், கிள்ளி வளவா, நீ செய்வது வீரத்தின் அடையாளம் அல்ல, நீ செய்வது கோழைத்தனத்தின் உச்சகட்டம். நீ மலையமானை வென்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ இப்பொழுது செய்கின்ற இந்த செயல் ஒரு சிறுமையான செயல். பாம்பை அடிக்க முடியாமல் ஒருவன் பாம்பு புத்தின் மீது அதன் கோபத்தை காண்பித்தானாம். அதை போலதான் உன்னுடைய செயலும் இருக்கிறது.
மலையமானை வென்று விட்டாய், அவன் பகுதியை கைப்பற்றி விட்டாய். ஆனால் இந்த ஒன்றுமறியாத குழந்தைகளை நீர் கொல்வது உனது சோழ மரபிற்கே எதிரானது. புறாவிற்காக தன் சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியை வந்த வம்சம் நீ இந்த இரு குழந்தைகளையும் கொன்றால் உனது குலப்பெருமை என்ன ஆகும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். இவர்கள் ஒன்றுமறியாத சிறார்கள். இவர்களை கொல்வது உனது குலத்திற்கு பெரிய அழிவை கொண்டு வரும். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன், இனி செய்ய வேண்டியதை நீ செய் என்று கோவூர்கிழார் சொல்கின்றார். இதை கேட்ட கிள்ளிவளவன் மிகுந்த சினமுற்றான். அருகில் இருந்தவர்கள் கோவூர்கிழாருக்கு என்ன ஆகுமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் தமிழின் மீது உள்ள பற்றால் கிள்ளிவளவன் கோவூர்கிழார் சொன்ன வார்த்தைகளை செவிமடுத்து தனது மனதை மாற்றி அந்த பிள்ளைகளை கண்ணோக்குகிறான். அந்த பிள்ளைகள் அவனை பார்த்து சிரிக்கின்றனர். தனது மனதை மாற்றி கொல்ல எத்தனித்த இந்த சோழ மன்னன் அந்த குழந்தைகளை அரவணைத்து அவர்களை பாதுகாக்கிறான். போரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அன்பால் செய்து முடித்தார் கோவூர்கிழார். இந்த போர் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போர் என்றாலே அதில் பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள்தான். அது புறநானூற்று காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய காலமாக இருந்தாலும் சரி. ஆகவே போரை தவிர்ப்பது எவ்வளவு புத்திசாலித்தனம் என்பதை இந்த புறநானூற்று பாடல் நமக்கு அளிக்கின்றது. போர் கைதிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற அந்த அறப்பார்வையையும் நமக்கு முன்வைக்கின்றது. இதைதான் கோவூர்கிழார் இந்த பாடல் வழியாக சொல்கின்றார். நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே புலனுழு துன்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்துண்ணும் தன்னிழல் வாழ்னர் களிறு கண்டமும் அழால் மறந்த புன்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி விருந்திர் புன்கண் நோவுடையர் கேட்டனை ஆயின் வேட்டது செய்மே என்று கூறுகிறார். மீண்டும் இன்னொரு புறநானூற்று கதை வழியாக சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.